பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. காலையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது சங்கீதம் 32 8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கவனிங்க, சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் எழுதின அந்த சங்கீதத்தில் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்கிற காரியம் பாருங்கள். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எப்போ இது நடக்குன்னு கேட்டால் 7ஆம் வசனம் சொல்லுது, நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர், என்னை இக்கட்டுகளுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். அதுக்கப்புறம்தான் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவராக இயேசுவை நம்புங்க, இயேசுவை பின்பற்றுங்க. நீங்கள் நடக்க வேண்டிய வழி அவருக்கு தான் தெரியும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்த முடியாது, உங்கள் குடும்பத்தை நீங்கள் நடத்த முடியாது, உங்கள் சபையை நீங்கள் நடத்த முடியாது, உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் நடத்த முடியாது. ஆண்டவராக இயேசுவை நீங்கள் நம்பினீங்கன்னா அவர் சொல்கிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆகவே இந்த வசனத்தை சரியாய் கடைபிடியுங்கள், இந்த வசனத்தின்படி செயல்படுங்கள், இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழியில் என்னை நடத்துங்கப்பா, என் மேலே உன்னுடைய கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு கேளுங்க. கட்டாயம் உங்களை நடத்துவா. நான் உங்களுக்கு காட்சி வைக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு என்னோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.